இன்று வேத தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரம். இந்த யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் அநேக விஷயங்களை ஆண்டவர் பேசியிருப்பார். ஆனால் ஒரு வசனத்தை குறித்து மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த வசனம் பாருங்கள், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால். இந்த வேதத்தில் ஒரு கேள்வியோடு எழுப்புறார். ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் வசனத்தை கைக்கொள்வான், நானும் அவனோடு அன்பாக இருப்பேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ பாருங்கள், இந்த பூமியில் மனுஷனுடைய அன்பு தணிந்து போகும். எவ்வளோதான் நம்ம ஒருத்தங்க மேலே பிரியமாக அன்பு வச்சுருந்தா கூட அவர்கள் செய்கை, அவருடைய வார்த்தைகள், அவருடைய நடத்தைகள் இதை பார்க்கும்போது அவர்கள் மேலே இருக்கிற அந்த அன்பு தணிஞ்சு போகும். இது எல்லோருக்கும் பொருந்தும். ஏன்னா மனுஷனுடைய அன்பு இருதயமும் ஏற்பட்டு தான் காணப்படுது. ஆனால் இங்கே சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்க, அவனிடத்தில் நான் வாசமாக இருப்பேன், அவன் என் இடத்துல அன்பாக இருந்தால் என் வசனத்தை கை கொள்வான். அப்போ பாருங்கள், நான் சொன்ன வசனத்தை அவன் கை கொள்ளணும்னா அவன் என் மேலே அன்பாக இருக்கான்னு அறிஞ்சு கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, நான் எப்படி அன்பாக இருக்கேனோ பிதாவும் அவரிடத்தில் அன்பாக இருப்பார். அதுக்கு பிறகு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், நாங்கள் 2 பேரும். நாங்கள்ன்றது 2 பேர், நான் என்றது ஒருவரை குறிக்கும். நாங்கள் 2 பேரும் அவரிடத்தில் வாசமாக இருப்போம் அப்படின்னு. இந்த வாசமாக இருப்புன்றது பசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருப்புன்றதை வெளிப்படுத்தி காண்பிப்பார். இந்த வசனத்தை அநேக நாட்களும் நானும் வாசித்தது உண்டு, தியானித்தது உண்டு. ஆனால் இந்த வார்த்தை எனக்கு மிகவும் இந்த நாளில் அதிசயமாய் காணப்பட்டது. அதான் அவருடைய வார்த்தையை நம்ம கை கொள்றதுனால தான் அவர்கிட்ட அன்பாக இருக்கிறது நம்ம வெளிப்படுத்தி காண்பிக்கிறோமே தவிர, மற்றபடி நாம் எந்த காரியத்தை செஞ்சாலும் அவரிடத்தில் அன்பாக இருக்குமா இல்லைன்றது புரியாது. ஒருவரை ஒருவர் அன்பாக இருங்கள். யார் நமக்கு விரோதமான காரியங்களை செய்தால் கூட நாம் அவர்கிட்ட அன்பை காட்டும்பொழுது நம்ம தேவன் மேலே வச்சுக்கிற அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம். இந்த வார்த்தை உங்களோடு கர்த்தர் இந்த நாளில் பேசியிருக்கான்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வாராக. இந்த நாள் முழுக்க உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவார். ஆமென்.